So given ஸோ ஒரு நம்பர் அப்படிங்கிறது எத்தனை பார்ட்டாக பிரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 பார்ட்டாக பிரியுது. ஸோ 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று எக்ஸ்ன்னு வச்சிங்க, ஒன்று ஒய்ன்னு வச்சிங்க. அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். இப்போ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா, முதல் பாகத்தின் என்ன அப்படின்னா 80% அப்படிங்கிறது 2ஆம் பாகத்தின் 60%ஐ விட 2 அதிகமாகவும், அதாவது முதல் பாகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இதை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 80% என்ன அப்படின்னா ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 60% ஆஃப் ஒய். செகண்ட் பார்ட்டை விட எவ்வளோ அதிகம் அப்படின்னா 3 அதிகம். இதை தான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் இதுதான் மீனிங். அப்போ என்ன அப்படின்னா 80 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸு இட்ஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 100 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3. எதை கேன்சலேஷன் பண்ண அப்படின்னா 0 0 0 0. ஸோ 4 டைம்ஸ் இருக்கும், 5 டைம்ஸ் இருக்கும். இது 3 டைம்ஸ் இருக்கும், இது 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ 4/5x மைனஸ் இது இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா 3 டிவைடட் பை 5y ஈக்குவல் டு 3. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த 5ங்கிறது நம்ம எடுத்து அப்படின்னா பேஸில் ஈக்குவலாக இருக்கிறதுனால, சரிங்களா, கீழே இருக்கிறதுனால அது கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 4x இருக்கும், இங்கே 3y இருக்கும். இந்த 5ங்கிறது கிராஸாக எங்கே போய்டும் அப்படின்னா இந்த பக்கம் போய்டும். அப்போ 3 × 5 அப்படிங்கிறது 15. அப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்த டேட்டா என்ன சொல்கிறான் அப்படின்னா முதல் பாகத்தின் 90%ஐ விட 6 அதிகமாகவும் இருக்கும். என்ன அப்படின்னா செகண்ட் பார்ட்டோட 80%. 80% ஆஃப் ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 90% ஆஃப் எக்ஸு, அதோட 6 அதிகமாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டோட 90%ஐயும் ப்ளஸ் 6ஐயும் நம்ம ஆட் பண்ணினா தான் வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ 80 டிவைடட் பை 100 இன்ட்டு ஒய், 90 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 0, இங்கே 0, இங்கே 0. 4 டிவைடட் பை 5, இங்கே என்ன அப்படின்னா 9/10 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ 4 டிவைடட் பை 5y இட்ஸ் ஈக்குவல் டு, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 9x இருக்கும், இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 16 வந்துடும். ஸோ இந்த இடத்துல கீழே பேஸ் என்ன அப்படின்னா 10. ஸோ ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணலாம், இது 2ன்னு கிடைக்கும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 8y ஈக்குவல் டு 9x ப்ளஸ் 60. ஸோ ஈக்குவேஷன்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8y மைனஸ் 9x இட்ஸ் ஈக்குவல் டு 60. ஓகேவா? இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இப்போ ஈக்குவேஷன் 1 கிடச்சிருக்கு, ஈக்குவேஷன் 2 கிடச்சிருக்கு. கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் ஒய் என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்பரை ஆட் பண்ணி சொல்ல முடியும். எக்ஸு ஒய்யு என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்பரை ஆட் பண்ணி சொல்ல முடியும். அப்போ அந்த ஈக்குவேஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன அப்படின்னா சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஈக்குவேஷனை மட்டும் தனியாக எழுதிப்போம். என்ன அப்படின்னா 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 15. இங்கே என்ன அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கப்பா இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸால் பெருக்கிடுங்க. வாட் வாஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது முன்னாடி வந்துடும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லையா இப்படி கூட எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா மைனஸ் 9x ப்ளஸ் 8y இட்ஸ் ஈக்குவல் டு 60 இப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? நோ ப்ராப்ளம். 9xல் மைனஸ் இருக்குது, அது முன்னாடி எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காமனான ஒரு டேர்மில் என்ன பண்ணோம் அப்படின்னா மாற்றணும். இப்போ ஸோ 2 விஷயம் பண்ணலாம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை 9ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 × 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 36x மைனஸ் 9 × 3 27y, 9 × 15 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
150ல் ஒரு 15 எடுத்துட்டிங்க அப்படின்னா 135. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா -36 ப்ளஸ் 32y இட்ஸ் ஈக்குவல் டு 4 × 60 அப்படிங்கிறது 240. ஸோ எதை கேன்சலேஷன் பண்ணலான்னு பாருங்கள். 36 கேன்சலேஷன் பண்ணிடலாம். 32y அப்படிங்கிறப்ப 5y அப்படின்னு கிடைக்குது. ஸோ 5 இருக்கும், 3யும் 4 என்ன அப்படின்னா 7, 3. ஸோ 5ஆல் அதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா y ஈக்குவல் டு எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 7, 75. ஓகேங்களா, y ஈக்குவல் டு 75. சரி, y ஈக்குவல் டு 75 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை ஏதாவது ஈக்குவேஷனை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். ஸோ 4x - 3y இட்ஸ் ஈக்குவல் டு 15. ஸோ 4x அப்படியே இருக்கட்டும், -3 × 75 இட்ஸ் ஈக்குவல் டு 15. 4x ஈக்குவல் டு 15 + 225. ஓகேவா, 3 × 75 அப்படிங்கிறது என்ன 150. 150யோட ஒரு 75 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 225. அப்போ 4x ஈக்குவல் டு 240. x ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 4ஆல் இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா 60. ஸோ x y 60, 75, 135. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் 20% ஆஃப் p + q இட்ஸ் ஈக்குவல் டு 50% ஆஃப் p - q. So 20% of p + q it's equal to 50% of p - q. இதில் 20, இதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 15 கொடுத்துருக்கான். அப்போ 20 / 100 இன்ட்டு p + q. அதுக்கு அடுத்தது 50 / 100 இன்ட்டு p - q. அதில் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ டு ஃபைண்ட் த ரேஷியோ. அப்போ இந்த 100க்கும் இந்த 100க்கு கேன்சல் பண்ணிடலாம், 0க்கும் 0க்கு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2p + 2q 5p 5q. ஸோ இந்த டேர்மை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5p - 2p இட்ஸ் ஈக்குவல் டு இந்த 5qங்கிறது இங்கே வந்துடுதுப்பா. 2q இருக்கா, இதில் 5q அப்படின்னு வந்துடுது. ஸோ 7q இட்ஸ் ஈக்குவல் டு 3p. ஸோ இங்கே என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7qன்னு இருக்கா, இந்த q அப்படியே இருக்கட்டும், இந்த p அப்படிங்கிறது இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ இந்த 7 அப்படிங்கிற 3 அப்படியே தான் இருக்கும், 7 அப்படிங்கிறது இங்கே போய்டும். ஆக்சுவலாக இதை ரெசிப்ராக்கல்ஸ் பண்ணோம் அப்படின்னா p/q = 7/3. அப்போ p/q = 7/3. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா given capital A is 50% larger than C. A அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50% larger than C அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ larger than C அப்படின்னா சியை விட 50% அதிகம். அப்போ C ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100% இருக்குது. அப்போ எழுதுகிறப்ப இதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது, 50 தானே. அப்போ 150% ஆஃப் C. அதே போல் B இஸ் என்ன அப்படின்னா 25% larger than C. 25% larger than C. அப்போ 125% ஆஃப் C. சரிங்களா. டு ஃபைண்ட் capital A is what percentage larger than B? Capital A is what percentage larger than B? Capital A அப்படிங்கிறது
பியை விட எவ்வளோ அதிகம்? சரிங்களா, இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 150. அப்போ 150/100 இன்ட்டு சி, 0க்கு 0 கேன்சலேஷன் பண்ணிடலாம். இங்கே என்ன வரும் அப்படின்னா 3/2ன்னு வரும். அப்போ ஏ இஸ் டு சி ஈக்குவல் டு 3:2. ஆக்சுவலாக ஏ டிவைடட் பை சியை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இங்கே பி ஈக்குவல் டு 125 டிவைடட் பை 100 இன்ட்டு சி. அப்போ 25th டேபிளால் அடிக்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா 5 டிவைடட் பை 4 இன்ட்டு சி. ஸோ பி பை சின்னு எழுதிடலாம். இந்த பி பை சி இங்கே எழுதிட்டிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பி இஸ் டு சி ஈக்குவல் டு 5:4. இந்த மூணுத்தோட கனெக்டிவிட்டியை கண்டுபிடிச்சா தான் எது எதோட பெருசு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஜஸ்ட் என்ன அப்படின்னா ரேஷியோ கண்டுபிடிச்சலாம். ஏ இஸ் டு ரெண்டுத்துக்கு காமனான டேர்ம் என்ன அப்படின்னா சி, சியை சென்ட்ரல் எழுதுங்க. அதுக்கு அடுத்தது பி. எது காமன் டேர்மோ அதை சென்ட்ரல் எழுதிடணும். அப்போ 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இங்கே 4. 3, 2. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா டேர்மு. இங்கே என்ன அப்படின்னா 2, இங்கே என்ன 4. ஸோ என்ன வருது அப்படின்னா 3 × 4 அப்படிங்கிறது 12, 8, 10. 12:8:10. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வந்துடும் அப்படின்னா 6:4:5. ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. பி இங்கே இருக்கார், ஏ இங்கே இருக்கார். பியை விட ஏ எவ்வளோ அதிகமாக இருக்கார்? 1 அதிகமாக இருக்கார். பியை விட ஏ எவ்வளோ அதிகமாக இருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா எவ்வளோ அதிகமாக இருக்கார்? 1 தான் அதிகமாக இருக்கார். ஏன்னா ஏயோட வேல்யூ அப்படிங்கிறது 6, பியோட வேல்யூ அப்படிங்கிறது 5. அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 1. அதானே கேட்டிருக்கான். என்ன பர்சன்டேஜ் எதில்? பியில். அப்போ பியை விட எவ்வளோ அதிகம் அப்படின்னா 1 அதிகம். மல்டிப்ளிகேஷன்ஸ் 100, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 20%. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கட்டம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒருவன் தனது மாத வருமானத்தில் 75% செலவிடுகிறான். ஒருவனோட மந்த்லி இன்கம் அப்படின்னு இருக்குது. அந்த மந்த்லி இன்கமில் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. எவ்வளோ மந்த்லி இன்கமோ அதில் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 75% சொல்கிறாங்க. இப்போ அவனோட மாத வருமானம் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன அப்படின்னா மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது +20%. அதே போல் டேர்ம் என்ன அப்படின்னா அவரது செலவு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது +10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு என்ன அப்படின்னா சேமிப்பு சதவீதம் என்ன அப்படின்னா ஆமாம் எக்ஸ்பெண்டிச்சர் போக 25% சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னா அந்த இன்கமில் தான் எது இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் போக பேலன்ஸ் இருக்கிறது சேவிங்ஸ். ஸோ மந்த்லி இன்கமில் எக்ஸ்பெண்டிச்சர் 75%. ஓகேங்களா? நார்மலாக என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்கம்னு ஒன்று இருந்திருக்கு. எவ்வளோ அப்படின்னா இப்போ 100 அப்படின்னு எடுத்துங்களேன். இது 75. அப்போ இன்கம் எவ்வளோ அப்படின்னா சேவிங்ஸ் எவ்வளோனா 25%. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா இன்கம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, +20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ ருபீஸாக மாறி இருக்கும்? 120. எக்ஸ்பெண்டிச்சரில் 10% இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பெண்டிச்சரில் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எக்ஸ்பெண்டிச்சரில் 10% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7.5. ஸோ 7.5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 82.5. புரியுதாப்பா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சரில் 10%. அதான் இதோட ஆக்சுவல் மீனிங். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா சேவிங்ஸ் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேவிங்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
120, இங்கே 82.5. ஸோ 37.5. ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. அவரது சேமிப்பின் அதிகரிப்பு சதவீதம் வெறும் 37.5ன்னு சொல்லக்கூடாது. அவரது சேமிப்பு எவ்வளோ இருந்தது? 25. இப்போ எவ்வளோ இருக்குது? 37.5. எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 12.5. அப்போ அவரோட சேமிப்பு 25, 12.5 அதிகரிச்சிருக்கு. இன்ட்டு 100 அடிச்சிட்டிங்க அப்படின்னா 4. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னா 50% முன்னாடி இருந்த சேமிப்பை விட இப்போ அதிகமாக சேமிக்கிறார். ஓகேவா? ஈஸி. புரியுதாப்பா? ஸோ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பின்னத்தின் பகுதி 20% அதிகரிக்கப்படுகிறது மற்றும் தொகுதி 20% குறைக்கப்படுகிறது. பின்னத்தின் மதிப்பு 4/5 ஆகிறது எனில் அசல் பின்னம். ஸோ ஏதோ ஒரு பின்னம் இருக்குது. அந்த பின்னம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எக்ஸு ஒய்ன்னு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20% அதிகரிக்கப்படுகிறது. என்றைக்குமே ஒரு விஷயம் சதவீதம் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய சதவீதத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100ஆக எடுத்துப்பாங்க. 100ஆக எடுத்துப்பாங்க. அப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120% ஆஃப் என்ன அப்படின்னா எக்ஸ். டினாமினேட்டர் இஸ் டிக்ரீஸ்டு பை 20. அப்போ இருக்கிறதுல எவ்வளோ வெளியே போயிடுது அப்படின்னா 20. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 80% ஆஃப் ஒய். இப்போ தான் என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னா 4/5. ஓகேவா? 4/5. 120/180 into x bar y 4/5. x by y 3/2. ஓகேவா? இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 4/5 இருக்குது, 2/3ன்னு மாறும். அப்போ x by y it's equal to 8/15. x by y it's equal to 8/15. Option A is the correct answer. ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the sum of two numbers is 520. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரை கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 520ன்னு கிடைக்கும். ஓகே, சரிங்களா? if the bigger number is decreased by 4%. ஸோ 2 நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க? இது பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய எண் எக்ஸை குறைத்து, அதை பெரிய எண் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், சின்ன நம்பர் அப்படிங்கிறது ஒய்ன்னு எடுத்துப்போம். இதில் 4% என்ன பண்ணுறான்? மைனஸ். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 12% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பெறப்பட்ட எண்கள் சமமாக இருக்கும் சிறிய எண் காண்க. சிறிய எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒய் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சின்ன நம்பர். அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா x + y 520. அதை விட்டுருவோம். இந்த 2 ஈக்குவல்ப்பா. எப்போ அப்படின்னா எக்ஸுங்கிற நம்பர்லேருந்து 4% போகுது. எவ்வளோ இருக்கும்? 96% ஆஃப் என்னென்ன இருந்திருக்கும் அப்படின்னா எக்ஸ். ஒய்ங்கிற நம்பர்லேருந்து எவ்வளோ இதாகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. என்ன அப்படின்னா 112% ஆஃப் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய். 2 ஈக்குவல் அப்படின்ட்டான். ஸோ எல்லாமே ஒய்யாக மாறிடுச்சுன்னா நமக்கு ஈஸி. இங்கே 96/100 இருக்கும் மல்டிப்ளிகேஷன். இந்த எக்ஸ் இருக்குல்லப்பா, நல்லா பாருங்களேன். இங்கே எக்ஸுங்கோட வேல்யூ என்ன? 520ல் ஒய்யை கழிச்சா கிடைக்குமா? அதே எழுதிக்க வேண்டியதான். 520 மைனஸ் ஒய். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 112/100 இன்ட்டு ஒய். 0 0. வேறு எது கேன்சலேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். 96ஐயும் 112ஐயும் இதில் கேன்சலேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 டேபிள் வருமா? 72 84. ஓகே, 12 டேபிளில் ஆனால் 112 வராது. 4th டேபிள் யூஸ் பண்ணி பாருங்கள். 4th டேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2. அதுக்கு அடுத்தது என்ன? 1ன்னு கிடைக்கும். 24. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4th டேபிள் அப்படிங்கிறப்ப 2 8. ஸோ 28.
மறுதறியை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 டைம்ஸ் இருக்கும், இது 6 டைம்ஸ் இருக்கும். அப்போ 6 × 520 மைனஸ் ஒய், இங்கே என்ன அப்படின்னா 7y இருக்குது. 6 × 520 மைனஸ் 6y, அப்போ 6 × 520 மைனஸ் 6y ஈக்குவல் டு 7y. 6y அங்கே போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13y அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 6 × 520 divided by 13 it's equal to y. ஸோ 13ஆல் இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 40. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 240 அப்படிங்கிறது இதோட கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஸோ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளின் விலை 10% குறைக்கப்படுகிறது. பழைய மதிப்பை மீட்டெடுக்க புதிய விலை எவ்வளவு உயர்த்த வேண்டும்? ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஒரு பொருளோட ரேட் என்ன அப்படின்னா 10% டிக்ரீஸ்டு. டு ஃபைண்ட் அந்த பொருளோட ரேட்டு ஒரு 100 அப்படின்னு வச்சுங்களேன். அகைன் எனக்கு 100 அப்படிங்கிறது வேணும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. 100 ரூபா ஒரு ஆளோட சம்பளம் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு 10% குறைஞ்சி போச்சு. அப்போ 10% குறையுது அப்படின்னா -10. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 90 ரூபா வாங்கிட்டு இருக்கான். இந்த 90 ரூபா சம்பளத்தை நான் 100 ரூபாயாக மாற்றணும். அப்போ எனக்கு எவ்வளோ பர்சன்ட் இது வந்து மைனஸ், இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் எவ்வளோ ருப்பீஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்? 10 ரூபா நான் இன்க்ரீஸ் பண்ணணும். 10 ரூபா இன்க்ரீஸ் பண்ணால் நான் என்ன கிடச்சிடும்? எனக்கு 100 ரூபா. இப்போ இதை ருப்பீஸாக பாருங்கள், இதை பர்சன்டேஜாக பாருங்கள். 90 ரூபா இருக்குது, அதில் 10 ரூபா மட்டும் எனக்கு சம்பளம் கிடச்சிது அப்படின்னா 100 ரூபா. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாது. ஈஸியாக சொல்லாமா? 100 ரூபாவில் 10 ரூபாங்கிறது 10%. 100 ரூபாவில் 10%ங்கிறது 10%. அப்போ 90ல் 10 அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்க்கலாமா? அப்போ 90ல் 10 ரூபாங்கிறது 100 0 100 டிவைடட் பை 9 11 டைம்ஸ் இருக்கும். 9 1%. அப்போ ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா 11/1/9%. 11/1/9%. ஓகேங்களா? அந்த என்னது அப்படின்னா சதவீதத்தை உயர்த்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு பொருளோட ரேட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20% என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பொருளோட விலை என்ன ஆகிடுச்சு அப்படின்னா 416 ரூபா அட் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அந்த பொருளோட அசல் விலை என்ன? அந்த பொருளோட அசல் விலையை எக்ஸ்ன்னு வச்சுங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20% குறைக்கிறாங்க. 20% குறைக்கிறாங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? 80% தான் அந்த பொருளோட ரேட்டாக இருந்திருக்கும். இப்போ 30% அதிகரிக்கப்படுகிறது. ப்ரெசண்ட்டில் இருக்கிறத விட 30% அதிகமாகுது. அப்போ 130%. இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்னு ஒரு நம்பர், அது 20% குறைக்கிறாங்க அப்படின்னா இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 30% அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால், அப்போ இந்த இடத்துல டேர்ம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறத விட 30. அப்போ எப்பொழுதுமே இருக்கிற பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100, அதை விட எவ்வளோனா 30. இப்போ தான் எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா 416. ஸோ 130/100 மல்டிப்ளிகேஷன் 80/100 இட்ஸ் ஈக்குவல் டு 416. இங்கே எக்ஸ் இருக்குது, அந்த தான் கண்டுபிடிக்கணும். 0 0 0 0. ஓகேவா? எது கேன்சலேஷன் பண்ணலாம் அப்படின்னா 4, இது என்ன அப்படின்னா 5. வேறு எதாவது கேன்சலேஷன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 416 5 டிவைடட் பை 4 10 டிவைடட் பை 13. ஸோ 4ஆல் 416 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 104 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 104ங்கிறது 13th டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 டைம்ஸ் இருக்கும். ஸோ 8 × 5 அப்படிங்கிறது 40. 40 × 10 அப்படிங்கிறது 400. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 400. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன அப்படின்னா 400 இருக்குது,
20% போச்சு அப்படின்னா 80, அப்போ 320 தான் வரும். இதில் ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 96, அப்போ எவ்வளோ வந்து நிற்குது அப்படின்னா 416. ஓகேவா? சிம்பிள். ஸோ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 numbers are respectively 12.5% and 25% more than a third number. ஸோ given என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 numbers கொடுத்துட்டான், எக்ஸு ஒய்ன்னு வச்சுப்போம். சரிங்களா? இந்த நம்பர் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்குது, காமனாக ஒரு நம்பர் இருக்குது, இசட் அப்படின்ட்டு தேர்ட் நம்பர். இது வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 12.5% இதை விட அதிகமாக இருக்குது. இது எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 25% என்னவாக இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. இப்போ கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் செகண்ட் நம்பர். ஃபஸ்ட் நம்பரோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா செகண்ட் நம்பரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ பி சின்னு வச்சுப்போம். சி 100 ரூபாய், இதுதான் தேர்ட் நம்பர். இப்போ ஃபஸ்ட் நம்பர் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 112.5. செகண்ட் நம்பர் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 125. ஓகேவா? ஸோ இவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் என்ன சதவீதம், முதல் எண்ணில் எத்தனை சதவீதம்னு கேட்குறான். இரண்டாவது எண்ணை பொறுத்து முதல் எண்ணின் எத்தனை சதவீதம். ஓகேவா? இந்த டேர்ம் இருக்குல்லப்பா 125. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த பியை வச்சு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஏயோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லணும். இவங்க சியை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பியை கம்பேர் பண்ணி சொல்கிறப்ப 100% ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 125. அப்போ 10% ஈக்குவல் டு 12.5. ஸோ 10 கழிச்சிடுங்க, எவ்வளோ வரும்? 12.5 போயிடுச்சு அப்படின்னா 112.5. அப்போ 90% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 102.5. அதுதான் இது. அப்போ இது 90%, இது 100%. The first number as percentage of second number. செகண்ட் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ 90%. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, given மனோஜ் அப்படின்னு ஒரு பர்சன், அதுக்கு அடுத்தது யார் அப்படின்னா சுபாஷ். மனோஜ் இஸ் 40% லெஸ் தென் தட் ஆஃப் சுபாஷ். இவரை விட இவர் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கார் அப்படின்னா 40%. அப்போ டு ஃபைண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மனோஜோட அதிகமான சம்பளம், சரிங்களா? மனோஜ் என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் சுபாஷ் வந்து அதிகமாக தானே வாங்கிட்டு இருக்காரு. அது மனோஜில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் கம்பேரிசன்ஸ் அப்படின்னு பேர். ஏ பின்னு ஒரு 2 பேர் எடுத்துங்க, நல்லா புரிஞ்சுங்க. இதில் 2 பேரை கம்பேர் பண்ணுறப்ப ஏ கிரேட்டர் தென் பின்னு வந்ததுன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸு டிவைடட் பை 100 ப்ளஸ் எக்ஸு மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. அதுவே ஏ லெஸ் தென் பி அப்படின்னு வந்தால் எக்ஸு டிவைடட் பை 100 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 100. இதை போட்டிங்கனாலே ஆன்சர் வந்துடும். இந்த சம்மை பாருங்களேன், எம்மு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதான் ஏபின்னே எடுத்துங்க. அப்போ எம்மு லெஸ் தென் பி, எம்மு தான் சின்ன ஆள், பி பெரிய ஆள், எஸ்ஸு பெரிய ஆள். அப்போ என்ன ஃபார்முலா, எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 40%. இந்த 40 அப்படிங்கிறது ஓகே, 100ல் 40 போயிடுச்சு அப்படின்னா 60, மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. இங்கே 5 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 3. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 டிவைடட் பை 3. ஸோ அதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும், 6 டைம்ஸ் இருக்கும், பேலன்ஸ் 2 டிவைட் பண்ணது என்ன அப்படின்னா 2. ஸோ ஆப்ஷன் ஏ 66 2/3%. அப்போ அதுக்கு பேர் கம்பேரிசன். ஏ கிரேட்டர் தென் பியா ஏ லெஸ் தென் பியான்னு பார்த்தா மட்டும் போதும், யூ வில் கெட் த ஆன்சர்.
ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா given if a number x is 10% less than another y. ஸோ எக்ஸுங்கிறது ஒய்யை விட லெஸ் தென் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 10%. சரிங்களா? ஸோ ஒய்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10% மோர் தென் என்ன அப்படின்னா 125. டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ மீனிங் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் இருக்கார், ஒய் இருக்கார். ஸோ இது 100%. அப்போ இவர் எவ்வளோ இருக்கார்? 10% லெஸ் அப்படின்னா இவர் 90% மட்டும் தான் இருக்கார். சரி, ஓகே. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா 125 அப்படிங்கிற நம்பரோட எவ்வளோ சேர்க்கணும்ப்பா? ப்ளஸ் 10%. அப்போ இதில் 10% எவ்வளவு? y ஈக்குவல் டு 10%ங்கிறது 12.5. அப்போ இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 137.5. ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இது ஒய் இது வந்து 100%. அப்போ ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா 137.5. அதில் 90% பார்த்தீங்க அப்படின்னா யார் கிடச்சிருவா? எக்ஸு கிடச்சிருவாங்க. 90% கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 100% என்ன அப்படின்னா 137.5 இருக்குல்ல, அதில் 10% கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ 13.75 அப்படின்னு வரும். அப்போ எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 5, அடுத்தது 4, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 4, 14ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 7, அதுக்கு அடுத்தது 6ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 3, அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 அதில் 1 போயிடுச்சு அப்படின்னா 2, 123. ஸோ அந்த நம்பர் என்ன? எக்ஸோட நம்பர் அப்படின்னா 123.75. ஸோ இப்போ தான் இந்த மாடல் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏஇஸ் இன்கம் இஸ் 25% மோர் தென் பிஇஸ் இன்கம். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் கம்பேரிசன் அப்படின்னு பேர். இப்போ அந்த கம்பேரிசனில் ஏன்னு கொடுத்துருப்பான், பின்னு கொடுத்துருப்பான். 25% சரிங்களா மோர் தென் பி. என்ன அப்படின்னா ப்ளஸ் 25% யார் இருக்கார் அப்படின்னா ஏ இருக்கார். ஸோ டு ஃபைண்ட் என்ன கேட்குறான் அப்படின்னா பிஇஸ் வருமானம் ஏயின் வருமானத்தில் எத்தனை சதவீதம்? சரி, ஓகே. ஏயோட வருமானத்தில் பி வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா புரிஞ்சுங்களேன். ஏ இருக்குது, இது பி இருக்குது. இது 25% அதிகம் அப்படின்னா 100 ரூபாய் இவர் வாங்கினார் அப்படின்னா இது 125 ரூபா தானேப்பா. இவர் 100 ரூபா வாங்கினா இவர் 125 ரூபா. இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல பி, அதாவது ஏயோட வருமானத்தில் பியோட வருமானம் எத்தனை சதவீதம்? ஏயோட வருமானத்தில் பியோட வருமானம் எத்தனை சதவீதம்? அப்போ ஏயோட வருமானம் அப்படிங்கிறது 125, பியோட வருமானம் அப்படிங்கிறது 100, மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 4 டைம்ஸ் இருக்கும், இது 5 டைம்ஸ் இருக்கும். 5 இன்ட்டு என்ன அப்படின்னா 20, 20 இன்ட்டு 4 என்ன அப்படின்னா 80. அப்போ 80 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராதா அப்படின்னு ஒரு கேரக்டர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மந்த்லி சேலரியில் ஒரு 40% என்ன அப்படின்னா ஃபுட்டுக்கு, 20% என்ன அப்படின்னா ரெண்ட்டுக்கு, 10% என்ன அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட், 10% என்ன அப்படின்னா கன்வெயன்ஸ். சேவிங்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1500. ஓகேவா? தென் ஹெர்ஸ் என்னது அப்படின்னா மந்த்லி சேலரி. ஒன்றும் இல்லைப்பா, எவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே செலவாயிருக்குன்னு பாருங்கள். மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 100%. அதில் எவ்வளோ செலவாயிடுச்சு? 80 செலவாயிடுச்சு. எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 80%. அதில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோவா இருந்திருக்கணும்? 20% இருந்திருக்கணும். 80 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 20. ஸோ தேர்ஃபோர் அந்த 20% தான் 1500. உங்களுக்கு புரியுதா?
20% தான் 1500. அவன் கேட்டது மாத சம்பளம் எவ்வளோன்னு எடுத்திருக்கோம் 100. அப்போ 20%ங்கிறது 1500 அப்படின்னா மந்த்லி இன்கம் அப்படிங்கிறப்ப மல்டிப்ளிகேஷன் 5 100% ஈக்குவல் டு 7500. ஸோ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தில் 40% மற்றும் பியின் சம்பளம் சியின் சம்பளத்தில் 25%. ஏயோட சம்பளங்கிறது பியோட சம்பளத்தில் 40% ஆஃப் பி. பியோட சம்பளங்கிறது சியோட சம்பளத்தில் 25% ஆஃப் சி. டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சியின் சம்பளத்தில் எத்தனை சதவீதம் ஏயின் சம்பளம், C/A × 100. நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதினீங்க அப்படின்னா 40 / 100 × B அடிச்சிடலாம். 2 / 5. A/B it's equal to 2 / 5. (25 / 100 × C) 1/4. B/C equal to 1/4. இங்கே 5 எழுதிங்க, இந்த இடத்துல கேப்பில் 1 எழுதிங்க. இப்போ அது காம்பினேஷன் ரேஷியோன்னு பேர். இப்போ ஏபிசின்னு எழுதியிருக்கேன். ஏபி அப்படிங்கிறது இது, பிசி அப்படிங்கிறது இது. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிங்க. என்ன வருது அப்படின்னா 2 வருது, 5 வருது, இங்கே என்ன அப்படின்னா 20. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சியின் சம்பளத்தில், சியின் சம்பளம் 20, ஏயின் சம்பளம் 2 ரூபா × 100. ஸோ அடிச்சிட்டோம் அப்படின்னா 10. ஸோ இங்கேயும் 10 வந்துடும். எவ்வளோ அப்படின்னா 10%. ஆப்ஷன் பி 10% இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற அதிகபட்ச மதிப்பெண்கள் 36% எடுக்க வேண்டும். இந்த மாடலுக்கு பேர் பாஸ் ஈக்குவல் டு பாஸ். அதாவது பாஸ் மார்க்கை பர்சன்டேஜ்லேயும் நம்பர்லேயும் சொல்லணும். ஒரு மாணவர் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காரு 113, எவ்வளோ மதிப்பெண் வாங்கலை 85 மதிப்பெண்களை குறைவாக பெற்று தோல்வியடைந்தார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 113. ஆனால் ஃபெயில். ஏன் அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுக்கலை, 85 மார்க் எடுக்கலை. ஸோ தேர்வுக்கான அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளவு டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா அந்த எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க் எத்தனை. ஸோ சொல்யூஷன் மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிறது 100%. அதில் பாஸ் மார்க் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 36%. இப்போ இந்த பையன் ஃபெயிலு. ஏன் ஃபெயில் அப்படின்னா 113 தான் எடுத்திருக்கான், இன்னும் 85 அதிகமாக எடுத்துருக்கணும். அப்போ பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவன் 113ஓட சேர்த்து எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னா 85 மதிப்பெண் எடுத்துருக்கணும். அப்போ எவ்வளோ அப்படின்னா 198 மதிப்பெண் எடுத்தால் அவன் பாஸ். தர்ஃபோர் ஈஸி டு சே 36% தான்ப்பா 198. பாஸ் மார்க் அப்படிங்கிறது 198. இதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், 1% ஈக்குவல் டு 198 டிவைடட் பை 36. 100% ஈக்குவல் டு 198 36 × 100. இதை 4ஆல் டிவைட் பண்ணலாம். 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 25 டைம்ஸ் இருக்கும். இது 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9 டைம்ஸ் இருக்கும். நைனால் இந்த டேர்மை டிவைட் பண்ணி பாருங்கள். 2 × 22. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னா 250 550 மல்டிப்ளிகேஷன் சொன்னால் 550 வரும். அப்போ த மேக்ஸிமம் அக்ரிகேட்டட் மார்க்ஸ் அப்படிங்கிறது 550. ஸோ கிவன் இது வென் டயக்ராம் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வென் டயக்ராம் மெத்தடில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க.
இங்கிலீஷில் பாஸ் ஆனவங்க எவ்வளோ அப்படின்னா 60%. அண்ட் தென் மேக்ஸில் பாஸ் ஆனவங்க எவ்வளோ அப்படின்னா 70%. அதான் இந்த டேர்மில் கொடுத்துருக்கோம், கணிதத்தில் தேர்ச்சி. ஆனால் ரெண்டுத்துலேயுமே இன்ட்டு போட்டிருக்கேன். 20% என்ன அப்படின்னா ஃபெயில். ஆனால் ரெண்டுத்துலேயும் பாஸ் ஆனவங்க எவ்வளோ அப்படின்னா 2500 பேர். அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த எக்ஸாமை எழுதின டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாக என்ன அப்படின்னா இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் என்னது மேக்ஸு, இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸு, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இன்ட்டு இங்கிலீஷ் இன்ட்டு மேக்ஸ், ரெண்டுத்துலேயும் ஃபெயில் ஆனவங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸில் கொடுத்தது த ஒரிஜினல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 60% கொடுத்துருக்கான், இங்கே 70 கொடுத்துருக்கான். ரெண்டுத்துலேயுமே ஃபெயில் ஆனவங்களோட கவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ரெண்டுத்துலேயும் பாஸ் ஆனவங்களோட கவுண்ட்டு தெரியாது. ஆனால் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20. அப்புறமா இந்த நம்பர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இதோட ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இங்கே ஒரு டேர்ம் இருந்திருக்கணும். இப்போ சரிங்களா, இங்கே என்ன இருந்தது அப்படின்னு தெரியாது. ஆனால் இங்கே ஒரு டேர்ம் இருந்திருக்கும், அதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அந்த ரெண்டுத்துலேயும் பாஸ் ஆனவங்களோட கவுண்ட்டை நம்ம இதில் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் கிடைக்கும். அப்போ 60 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இங்கே என்ன அப்படின்னா 70 மைனஸ் எக்ஸு, இது எக்ஸு தான், இது 20, இதெல்லாம் சேர்ந்தது தான் 100. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணனா ஒரு ப்ளஸ்ஸு 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 ஆட் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் கேன்சலேஷன் ஆகும் அப்படின்னா 60 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 70 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு, எக்ஸுக்கும் கேன்சல். ஸோ 70யும் 60யும் எவ்வளோ அப்படின்னா 130. 70 60 அப்படிங்கிறது 130 ப்ளஸ் என்ன இருக்குது அப்படின்னா 120. அப்போ 50 வருது. மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 100. மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 100 மைனஸ் 150 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 50. எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 50% அப்படின்னா ரெண்டுத்துலேயும் பாஸ் ஆனவங்க. ஸோ ஆல்ரெடி ரெண்டுத்துலேயும் பாஸ் ஆனவங்க எவ்வளோ அப்படின்னா 2500 பேர். அதுதான் என்ன அப்படின்னா அப்போ 50% அப்படிங்கிறது 2500. நமக்கு ஒட்டுமொத்தமாக எழுதினவங்க தானே வேணும். அப்போ 100% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 5000 நபர்கள். இப்போ 100% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 5000 நபர்கள். ஆப்ஷன் சி. ஸோ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவன் ஒரு மாணவர் அறிவியல் பாடங்களில் 300க்கு 32% மதிப்பெண்கள் பெற்றார். ஸோ சயின்ஸ் அப்படிங்கிற சிலபஸ்ஸு அதில் டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 300. இவர் எடுத்த மதிப்பெண் சரிங்களா. ஸோ மார்க் எவ்வளோ அப்படின்னா 32%. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா மொழி தேர்வு சரிங்களா. லாங்குவேஜில் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. எவ்வளோக்கு அப்படின்னா 200க்கு. ஸோ இதில் சம் பர்சன்டேஜ் எடுக்கணும். அப்படி எடுத்தால் ஓவரால் என்ன அப்படின்னா 46% அப்படின்னு கிடைக்கணும். இப்போ ஓவரால் எவ்வளோ அப்படின்னா 46 அப்படி கிடச்சிது அப்படின்னா இவன் என்ன ஆகிடுவான் பாஸ் அப்படின்னு அர்த்தம். மொத்தமாக 46 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா எவ்வளவு மதிப்பெண் எங்கே அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் போட்டுருமில்ல அதை கண்டுபிடிக்கணும். இந்த 200க்கு அவன் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறான் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. சொல்யூஷன் மொத்தமாக எவ்வளோ மதிப்பெண் பாருங்கள் 500. மொத்தமாக இதில் இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 500. இதில் இந்த 500ல் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 46% அப்படின்னு எடுக்கணும். அப்போ 46% ஆஃப் 500. இப்போ 46 டிவைடட் பை 100. 500 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல் அதை பெருக்கணும் அப்படின்னா 0. 5 × 6 30. பேலன்ஸ் 3. 5 × 4 20. 23.
230. இப்போ இந்த 230 அப்படிங்கிறது அவன் டோட்டலாக எடுக்க வேண்டிய மார்க். ஆல்ரெடி 300க்கு அவன் எவ்வளோ எடுத்திருக்கான் அப்படின்னா 32% எடுத்திருக்கான். ஓகேவா? ஸோ 200 அப்போ 32% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 32% அப்படிங்கிறது 32 × 100 300. ஸோ 3ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 96. அப்போ 230க்கு 96 மதிப்பெண் தான்ப்பா எடுத்திருக்கான். 200 மதிப்பெண் எனக்கு 230 தேவை, ஆனால் 96 எடுத்திருக்கிறான். அப்போ 96ங்கிறப்ப சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 10, 10ல் 6 போனால் 4. இங்கே என்னது அப்படின்னா இங்கே இருந்தால் நம்ம என்ன பண்ணிடுவோம், கிரெடிட் வாங்கியிருக்கோம். இங்கே 2 தான் இருக்குது, 22. சரிங்களா? 22ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 13. 134. சரிங்களா? 200க்கு எவ்வளவு மதிப்பெண் எடுக்க வேண்டும்? 200க்கு எவ்வளோ மதிப்பெண் அப்படின்னா 134 மதிப்பெண் எடுக்கணும்ப்பா. சரிங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, அவன் கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப 200க்கு 134 மார்க் எவ்வளோ இன்ட்டு 100. 0000 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 6 7. 67% அவன் எடுக்கணும். 67% எடுத்தால் அந்த மார்க் எடுத்துடலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எலெக்ஷன் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் இருந்தனர். ஒரு வேட்பாளர் 38% வாக்குகளை பெற்று 7200 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அப்போ செல்லுபடியாகும் வாக்குகளின் எண்ணிக்கை டு ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தேர்தல் 2 பேருக்கு நடுவில் ஏபின்னு வச்சுப்போம். எலெக்ஷன் நடந்திருக்கு. பிங்கிறவர் தோல்வி அடைஞ்சிட்டார். அது இல்லாமல் ஏங்கிறவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வின்னிங். இப்போ 2 பேருக்கு வித்தியாசமான வாக்குகள் எவ்வளோ அப்படின்னா 7200 வாக்குகள். அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை, வேலிடு ஓட். ஓகேங்களா? ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு வேலிடு ஓட்டு இருந்திருக்கும். அந்த வேலிடு ஓட்டில் தான் வின்னிங்கு, ஃபெயிலியர், மெஜாரிட்டின்னு பிரிப்பாங்க. ஃபெயிலியர் எவ்வளோ அப்படின்னா 38%. அப்போ வின்னிங் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 62%. மெஜாரிட்டிக்கும் இதுக்கும் உண்டான வித்தியாசம் 48, 58, அதோட ஒரு 4, 62. 24%ங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு. அப்போ இந்த 24% தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7200. 1% இட்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 300. 1% ஈக்குவல் டு 300. 100% ஈக்குவல் டு 3000. சரிங்களா? என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி என்ன அப்படின்னா 30,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா சேம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்குறான். ஸோ கிவன் இந்த எலெக்ஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணணும், அதான் முக்கியம். ஸோ 75% ஆஃப் voters cast their vote. என்ன அப்படின்னா 75% ப்ரெசண்ட்டான ஓட்டு எவ்வளோ அப்படின்னா 75%. ஸோ 2% வாக்குகள் செல்லாதவை. இன்வேலிட் ஓட் அப்படிங்கிறது 2%. ஒரு வேட்பாளர் 9261 வாக்குகளை பெற்றார். A candidate got 9261 votes where 75% of valid votes. ஸோ எவ்வளோ வாக்குகள் அவர் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 75% ஆஃப் வேலிட் ஓட்டு வாங்கியிருக்காரு. எவ்வளோ அப்படின்னா 9261. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் என்ரோல்டு அண்ட் எலெக்ஷனில் எவ்வளோ பேர் என்ன அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டில் என்ரோல்டு ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு தான் ப்ரெசண்ட் ஆப்சென்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த ப்ரெசண்ட்டான ஓட்டை வச்சு தான் வேலிட் இன்வேலிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதில் வச்சு தான் வின்னிங், இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம், மெஜாரிட்டி சொல்லுவோம். இதாப்பா ஹைரார்கிக் ஆர்டர். இங்கே ஓட்டர் லிஸ்ட்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. இங்கே நல்லா புரிஞ்சிங்க, ப்ரெசண்ட்டான ஓட் அப்படின்னு சொல்லிட்டான். ப்ரெசண்ட்டான ஓட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 75%. அப்போ ஆப்சண்ட்டான ஓட் எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னா 25%.
invalid vote 2% அப்படின்னு சொல்லிட்டான். நல்லா புரிஞ்சுங்க. every originated places it's equal to 100. ஒவ்வொரு originated places 100 தான் இருக்கும். அப்போ இந்த இடம் என்ன அப்படின்னா 98%. சரி, இதில் வின்னிங் கேண்டிடேட் அப்படிங்கிறவன் எவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படின்னா 75%. இது எவ்வளோ அப்படின்னா 25%. இந்த 75% ஆஃப் ஓட்டை தான் எவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 9261. ஆனால் எனக்கு யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஓட்டர் லிஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். அவரை எக்ஸ்ன்னு வச்சிங்க. ஸோ எக்ஸ் அதில் ப்ரெசண்ட்டான ஓட்டு எவ்வளோ 75%. அதில் வேலிட் ஓட்டு எவ்வளோ 98%. அதில் நல்லா புரிஞ்சுங்க, அதில் வின்னிங் கேண்டிடேட் எவ்வளோ வாங்கியிருக்காரு 75%. அந்த ஓட்டோட கவுண்ட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9261. ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது அப்படியே இருக்குது 9261. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா 100 டிவைடட் பை 75, 100 டிவைடட் பை 98, 100 டிவைடட் பை 75. ஸோ இது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கும், இது 3 டைம்ஸ் இருக்கும். 4 டைம்ஸ் இருக்கும், இது 3 டைம்ஸ் இருக்கும். ஹண்ட்ரடால் 98 டிவைட் பண்ணலாம்ப்பா, சரிங்களா? ஸோ 4 டேபிள்ஸால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிவைட் பண்ண முடியும். 4ஆல் இதை டிவைட் பண்ணி 4ஆல் வராது. ஏன் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும் அந்த 98ல். சரி, ஓகே. இதை ஃபஸ்ட் நம்ம பெரிய நம்பரை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும் 0. 26 அப்படிங்கிறது 8, பேலன்ஸ் 21 அப்படிங்கிறது 7. அதே 3ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 0 2, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 9, 1029. ஸோ 1029. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 100 டிவைடட் பை 98. இங்கே ஒரு 4 இருக்கு, அப்போ மேலே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ எதால் இதை டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணலாமா? 3 டிவைட் ஆகாது. $40 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது சேர்க்கணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. ஸோ 30 என்ன அப்படின்னா இதை கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 170 கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த 200 லிட்டர்ஸ்லேருந்து என்ன அப்படின்னா இது 12.5 இருக்குது, இது 8.5 இருக்குது, 87.5 இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 1/7. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர் xnங்கிறது என்னன்னு கிடச்சிடும். அப்போ 210 = 170 + x. அப்போ x அப்படியே இருக்கட்டும், 170 அங்கே போயிடுச்சு அப்படின்னா 40. ஸோ given என்ன அப்படின்னா 8 liters of water is added to 32 liters of solution containing 20% alcohol in water. ஸோ என்ன அப்படின்னா 32 லிட்டர் இருக்குது ஒரு கலவை. அதில் 20% என்ன அப்படின்னா OH, பேலன்ஸ் இருக்கிறது ரிமைனிங் பார்ட் என்ன அப்படின்னா 80% என்ன அப்படின்னா H2. இதில் என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா அகைன் 8 லிட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தண்ணி சேர்த்துருக்கான். ஓகேவா? வாட்டர் கண்டென்ட் சேர்க்குறாங்க என்ன அப்படின்னா H2O. அப்போ டு ஃபைண்ட் OHோட அளவு என்ன, OHோட அளவு என்ன? ஸோ நல்லா புரிஞ்சுங்க.
இதை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா 32 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. இதை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும். 10% அப்படிங்கிறது 3.2. அப்போ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 6.4 லிட்டர்ஸ். அதுதான் ஓகச்சோட அளவு. 3.2 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது 10%. ஓகச்சோட அளவு இவ்வளவு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுலாம் யார் இருந்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டு தான் இருந்திருக்கணும். என்ன அப்படின்னா 80% ஏதோ ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா 32 தானே, 6.4 பேலன்ஸ் இருந்திருக்கும். அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ 8 லிட்டர்ஸ் என்ன தான் சேர்க்குறாங்க? தண்ணி தான் சேர்க்குறாங்க. ஓகேவா? அப்போ 8 லிட்டர்ஸ் தண்ணி சேர்த்துட்டாங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படின்னா 40 லிட்டர்ஸ். ஆனால் ஆல்கஹாலோட அளவு அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ அப்படின்னா 6.4 × 100. சொல்கிறது புரியுதா? ஆல்கஹாலோட அளவு அப்படியே தான் இருக்கும். அப்போ 0 0 4ஆல் இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும். இது 2 டைம்ஸ் இருக்கும். 2ஆல் இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3.2. அப்போ 3.2 × 5 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 3.2 × 5. 5ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 0. பேலன்ஸ் பண்ண 5 × 3 16. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 16%. ஆல்ரெடி 20% இருந்தது, என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 16%ஆக மாறிடுச்சு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா an epidemic broke out of என்ன அப்படின்னா 5% population died of remaining 30% என்ன அப்படின்னா field out of panic. In present population is 4655. Then the population of the village originally was. ஒரு கிராமத்தில் மக்கள் இருந்திருக்காங்க என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5% என்ன அப்படின்னா டெத்து. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பேலன்ஸ் ரிமைனிங் பீப்புள்ஸ் இருந்திருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30% என்ன அப்படின்னா மிக்ரேஷன்ஸ் ஆர் என்ன அப்படின்னா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ ரிமைனிங் பீப்புள்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா 4655. அப்போ டு ஃபைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் தொகை அந்த பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். முதல்ல ஒரு பாப்புலேஷன் இருந்திருக்கும், அதில் 5% டெத் ஆகிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ 95%. இதான் ரிமைனிங் பாப்புலேஷன். இதில் எவ்வளோ வெளியே போகிறாங்க அப்படின்னா 30% என்ன அப்படின்னா வெளியே போயிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 70%. எவரி ஆரிஜினேட்டட் பிளேசஸ் இட்ஸ் ஈக்குவல் டு 100%. அதை மறக்கவே கூடாது. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 30%, இங்கே 70%. அதுதான் எவ்வளோ அப்படின்னா 4655. அப்போ எக்ஸ்ன்னு இருந்திருக்கும் ஒரு நம்பர், அதில் 95%, அதில் ஒரு 70% அப்படிங்கிறது 4655. இப்போ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 4655 அப்படிங்கிறது இந்த டேர்மு. அதில் 100 டிவைடட் பை 70, 100 டிவைடட் பை 95. ஸோ 0 0 10ஆல் இதை டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் இருக்கும், 1 டைம்ஸ் இருக்கும் 19. 7ஆல் இதை டிவைட் பண்ணுங்கள். 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 35 42 6 டைம்ஸ் இருக்கும் 42. பேலன்ஸ் 6 65. 9 டைம்ஸ் இருக்கும் 63. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப இது என்ன அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்குப்பா. என்ன அப்படின்னா 42. பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 45 தானே வரும். அந்த 45லையும் இது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 3 5. ஓகேவா? ஸோ 19th டேபிளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை டிவைட் பண்ண முடியும். 19th டேபிள் அப்படிங்கிறப்ப எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் 66 அப்படிங்கிறப்ப 57 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும் 57. அதோட அடுத்தது 95 அப்படின்னு வருது 35ன்னு கிடைக்கும். இப்போ 35 × 2 என்ன அப்படின்னா 70, 70 × 100 என்ன அப்படின்னா 7000. அப்போ அந்த இடத்துல இருந்தவங்களோட மக்கள் தொகை என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா 7000. ஸோ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பேர். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் கூட சொல்லலாம். ஒரு வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எவ்ரி இயர் 5%.
இட் இஸ் ப்ரெசன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 411,540. வாட் வாஸ் இட்ஸ் வேல்யூ 3 years ago. ஸோ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது இவ்வளோ. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா 5%. மொதல் வருஷம், ரெண்டாவது வருஷம், மூணாவது வருஷம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே 5% கம்மியாக இருக்கும் மொதல் வருஷத்தில். அடுத்தது ஒரு 5%, அடுத்தது ஒரு 5%. அதுக்கப்புறம் தான் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அப்போ எவ்வளோ இருந்ததுன்னு தெரியுமா? தெரியாது. எக்ஸ். அப்போ மொதல் வருஷம் 5% கம்மியானோன்னு அது என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 95%ன்னு இருந்திருக்கும். 95 டிவைடட் பை 100. ரெண்டாவது வருஷம் கம்மியானோன்னா 95% இருந்திருக்கும். 95 டிவைடட் பை 100. மூணாவது வருஷம் அப்படிங்கிறப்ப 95 டிவைடட் பை 100. அதுதான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4,11,540. ஸோ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 4,11,540. அதை 100 என்ன அப்படின்னா 95, 100 95, 100 95. ஓகேவா? இதை எதால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னா 5 டேபிள்ஸ் 20 டைம்ஸ் இருக்கும் 19, 20 டைம்ஸ் இருக்கும் 19, 20 டைம்ஸ் இருக்கும் 19. ஓகேவா? ஸோ இதை 90னால் நீங்கள் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. 90னால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ 90னால் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப 1 by 1 அதை டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ 19th டேபிள் கம்பல்சரி நமக்கு தெரியணும். தெரியல அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதில் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரைம் நம்பர் சீரீஸில் வரக்கூடிய டேபிள்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா படிச்சிடுங்க. படித்ததை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4,11,540. ஸோ என்ன அப்படின்னா 19 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ 2 டைம்ஸ் இருக்கும் 38. ஸோ பேலன்ஸ் என்ன அப்படின்னா 41. 41லேருந்து 38 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன அப்படின்னா 31. ஸோ 31ல் 19th டேபிள் அப்படிங்கிறது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும் 19. ஸோ பேலன்ஸ் என்ன அப்படின்னா 11ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 2. இங்கே 2 இருக்குது. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. என்ன வருது அப்படின்னா 125. ஓகேவா? 125 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 125 அப்படிங்கிறப்ப 19th டேபிள் அப்படிங்கிறது 10 டைம்ஸ் அப்படிங்கிறது 190. ஸோ 5 டைம்ஸ் 1 டைம்ஸ் அப்படிங்கிறது 19. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 95 அப்படிங்கிறது. ஸோ பக்கத்தில் தான் இருக்குது பாருங்களேன். 125 அப்படிங்கிறப்ப 95ஓட 38 ஆட் பண்ண முடியாது. 38 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 13, பேலன்ஸ் 1 எங்கே போய்டுது அப்படின்னா 13ன்னு போய்டுது. அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6 டைம்ஸ் இருந்திருக்கும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மு. அப்போ 95 19 அப்படிங்கிறது 9 + 5 அப்படிங்கிறது 14, பேலன்ஸ் 1 114 1 1. ஓகேவா? 4 0. அகைன் என்ன அப்படின்னா 6 0. ஸோ 21660. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 21660. இது அகைன் எதால் டிவைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 19னால். அப்படி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்னது அப்படின்னா அதையும் இதையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் என்ன அப்படின்னா 4,80,000. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா ஒருவரோட மாத வருமானம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 13,500. அதில் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 9,000. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆண்டு வருமானம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது +14% இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அதிகரித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7%. டு ஃபைண்ட் என்ன கேட்குறான் அப்படின்னா சேவிங்ஸ். ஸோ மந்த்லி இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,500. எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9,000. அப்போ சேவிங்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 4,500. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு டேட்டா. இதில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 14% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ
14% அப்படிங்கிறது 135 நீங்கள் 14ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும். 14ஆல் மல்டிப்ளிகேஷன். வாட் வாஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட 10%ங்கிறது 1350. 1%ங்கிறது என்ன அப்படின்னா 135. அதை வச்சு நம்ம போடலாம். சரிங்களா? ஸோ அப்படி இல்லையா, ஒரு 4% மட்டும் கண்டுபிடிச்சாலே கூட போதும். 4%ங்கிறது என்ன அப்படின்னா 400, ஒரு 140, 540. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 0981. சரிங்களா? 0981. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்க பார்த்தா 14%ங்கிறது 1890. செலவு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 7%. 1%ங்கிறது 90 ரூபா. 1%ங்கிறது 90 ரூபா. அப்போ 7% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7 × 3, 7 × 9 எவ்வளோ அப்படின்னா 630. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 09. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது, இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன அப்படின்னா 8 + 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 10, 13, பேலன்ஸ் 1, 5, 1. ஸோ 1890 ரூபாயை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15390 ரூபா அப்படிங்கிறது டேர்மு. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0396, 9630. ஸோ 0, 6, 13ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 7, பேலன்ஸ் என்ன அப்படின்னா 14, 14ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 5. ஸோ 5760 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. 4500 ரூபா. இதில் இப்போ 5760. ஸோ எவ்வளோ அப்படின்னா 5760, 4500 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 0, 6, 7ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 2, 1. 1260 ரூபா எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது இப்போ. சரிங்களா? 1260. நல்லா புரிஞ்சுங்க. 4500ல் 1260 எத்தனை சதவீதம்? 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 45 அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9th டேபிளால் அடிச்சிங்க அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும். இங்கே 9 டேபிள் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 140. அதுக்கடுத்த 5 டேபிள்ஸால் அடித்தோம் அப்படின்னா 28. ஆப்ஷன் ஏ 28%. ஆப்ஷன்ஸ் ஏ 28%.